குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பேபி டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது ரொம்ப அவசியம். அதோட முக்கியத்துவத்த தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். நான் டாக்டர் ரிப்ஷிதா, ஒரு குழந்தை பல் மருத்துவர். மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸ் உடன் இணைந்து இத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசப் போறேன். அடல்ட் டூத் பேஸ்ட்ல ஃப்ளோரைடு இருக்கும். ஒருவேளை குழந்தை தெரியாம அது விழுங்குனாலும் அவங்களுக்கு அது ஆபத்து விளைவிக்கலாம். குழந்தைங்க இந்த வயசுல இன்னும் துப்ப பழகிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்க பேபி டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது தான் நல்லது. இதுல ஃப்ளோரைட்ஸும் இருக்காது. அதால தெரியாம அவங்க அத விழுங்குனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடல்ட் டூத் பேஸ்ட்ல இருக்கிற அப்ரசிவ், அப்புறம் ஃபோமிங் ஏஜென்ட் குழந்தைங்களோட பல்லு, அப்புறம் ஈற்கள்ல ரொம்ப அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா பேபி டூத் பேஸ்ட் பயன்படுத்தும் போது அதுல xylitol போன்ற பொருட்கள் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு சரியான ஒண்ணு. இது கேவிட்டிஸ்க்கு எதிரா போராடி அவங்களோட பற்களை பலப்படுத்தும். இப்போ பேபி டூத் பேஸ்ட் ரொம்ப அதிகமான ஃபிளேவர்ஸோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப பொதுவானதா இருக்கிறது ஸ்ட்ராபெரி. அதனால தான் சரியான டூத் பேஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். அத சரியான குவாலிட்டி, குவான்டிட்டியோட பேபி சேஃப் பொருட்கள வச்சு தயாரிச்சிருக்கணும். மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸோட பேபி டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். உங்க குழந்தையோட முதல் சிறந்த டூத் பேஸ்ட்டா இருக்க இதுல தேவையான எல்லாமே இருக்கு.